ஹலோ ஆண்டி, நான் பிரியா பேசுறேன். சந்தியா இருக்காளா? ஹலோ ஹலோ ஆண்டி. ஹலோ. ஹலோ சந்தியா, நான் பிரியாடி. சொல்லு முகனா. அம்மா காட்டு. ஒண்ணும் இல்ல. அம்மா ஒரு நிமிஷம். வேண்டாம். ஒரு வாரமா அம்மா என்கிட்ட பேசுறதே இல்ல. ஏண்டி? பாஸ்கருக்காக அம்மா கிட்ட நான் சண்டை போட்டேன். எங்க வீட்ல இருக்கவே எனக்கு பிடிக்கல. உங்க சிஸ்டம்ல ஏதாவது நல்ல மியூசிக் கேட்கணும்டி ப்ளீஸ். நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நீங்கள் எல்லாம் சொற்பனந்தான் பல தோற்ற மயக்கங்களும் சொற்பனந்தான் பல தோற்ற இவனுக்காக வாடி அம்மாவை திட்டின? ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் ரைட். சிந்தி, உனக்கும் அவனுக்கும் ஒத்து வரும்னு நினைக்கிறியா? நல்லா யோசனை பண்ணி சொல்லு. உங்க அப்பா உனக்கு பாஸ்கர் மாதிரி ஒரு மாப்பிளையை பார்த்தா நீ கல்யாணம் பண்ணிப்பியா? அமிதாப் எங்கடா கிளம்பிட்ட? சங்கரே, தலை வலிக்குது, ஒரு சின்ன கட்டிங் அடிச்சிட்டு வரேன். ஏய், தலை வலிக்குதுன்னா தலைக்கில நில்றா. அதை விட்டு கட்டிங் போறேன்றா. எக்ஸசைஸ் பண்ணும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. ஆமா, இது யாரா டிஸ்டர்பன்ஸ்? ஹலோ சார். வணக்கம். நான் சங்கர் தான் பேசுறேன். என் படம் எல்லாம் பாப்பீங்களா? தேங்க்ஸ் தேங்க்ஸ். என்னது நடிக்க வாய்ப்பு இல்லைங்களா? நீங்க யாரு நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? யோ, நான் டைரக்டர் சங்கர் இல்லையா, மகாநதி சங்கர். வெய்யா போன வந்துட்டானுங்க. நிம்மதியா கடலை சுத்த விடுறானுங்களா எங்கண்ணா? உன்னை கடலை கட்ட பக்கத்துல நிக்காத நிக்காத எத்தனை ட்ரிப் சொல்லிருக்க? சரி சரி, சாயந்தரம் ஒரு கட்டிங் வாங்கி தரேன். டேய், இவங்க கிட்ட பணம் வாங்கியிருந்தியா? சொல்றா. அவங்களே என்ன முறைக்கிற? ஸ்பெஷல் கிளாஸுக்கு டியூஷன் ஃபீஸ் கொடுத்து அனுப்பிச்சா அதுல 50 ரூபா கடை வாங்கியிருக்கான். இந்த பாருங்க, சின்ன பையன் இவங்கிட்ட வேர்க்கல்ல பர்பி எல்லாம் கடை வாங்கியிருக்கான். குழந்தை போய் சொல்லுங்களா? டேய், இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? சார் இந்தாங்க சார். பணம் எல்லாம் வேண்டாம்ப்பா, உங்க ஃப்ரெண்டுக்கு புத்திமதி சொல்லுங்க. வாங்கடா. டேய், சின்ன பையன்கிட்ட போய் நீங்களே சொல்லுங்கண்ணா. ஏண்டா அமிதாப், குழந்தைங்கிட்ட நம்ம கடை வாங்குறது ரொம்ப கேவலமா இருக்குடா. உன்னெல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கே போடா. அடுத்தவங்களை ஏமாத்த நான் கடன் வாங்கல. என் உருவத்தை பார்த்து கேலி பேசுறவங்களை என்னால அடிக்க முடியல, எதிர்த்து பேசக்கூட முடியல. மத்தவங்க கேலி கிண்டல தப்பிக்கணும், என்ன பார்த்தா மத்தவங்க பயப்படணுங்கிறதுக்காக நான் பண்ண ஐடியா தான் இந்த கடன் கேட்கறது. என்ன கேலி பண்றவங்க எல்லாம் நான் கடன் கேட்க ஆரம்பிச்சோன்னு ஓடி ஒளிய ஆரம்பிச்சாங்க, பயந்து ஓட ஆரம்பிச்சாங்க. எனக்கும் கடன் கேட்கறது பழகி போச்சு. இது தப்புதான். நான் யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க மாட்டேன். யார் தான் தப்பு பண்ணாம இருக்கா? கடவுளே தப்பு பண்றவன் தானே, இல்லைன்னா என்ன மாதிரி ஒருத்தனை படைச்சிருப்பானா?
பால் சாப்பிட்டு படு. இன்னும் கோவமாமா? ஐம் சாரி. நாளைக்கு வெட்டிங் டே தானே? எங்க வெட்டிங் டே இருக்கட்டும், நீ பாஸ்கருக்கு என்னமா பதில வச்சிருக்க? அவளை பார்க்காத, நீ உன் முடிவை சொல்லு. பாஸ்கரை உனக்கு பிடிச்சிருக்கு, யாருக்காகவும் அவனை நீ விட்டு கொடுக்க மாட்டேன்ற, அவனுக்காக எதையும் நீ செய்ய தயாரா இருக்க. ஆனா கல்யாணம் நான் மட்டும் தயங்குறேன். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு ஒரே காரணம் தான் இருக்கு. சொல்லுங்கப்பா. பாஸ்கர் ரிஸ்கான ஒரு ஜாப்ல இருக்கான். எந்த நேரத்திலும் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். எதுக்கு இந்த ரிஸ்க் எடுக்கணும்னு நீ பயப்படுற? என்னப்பா பேசுறீங்க? நீங்க ரிஸ்கான ஜாப்ல இல்லையா? 22 வருஷத்துக்கு முன்னாடி அம்மாக்கு இருந்த தைரியம் எனக்கு இன்னைக்கு இருக்காதா? பாஸ்கரோட பழக்கம் just 11 months, மாச கணக்குல தான்ப்பா. பட் எனக்கு வர்றவன் எப்படியெல்லாம் இருக்கணும்னு வருஷ கணக்குல சின்ன சின்னதா கனவுகள் நிறைய இருக்குப்பா. பாஸ்கர் நல்லவங்கிற ஒரே காரணத்துக்காக என்னோட எல்லா கனவுகளையும் விட்டு கொடுக்கிற தைரியம் எனக்கு இன்னும் வரல. ஜஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தப்போ என்னால அவனை அப்படியே ஏத்துக்க முடிஞ்சது. ஆனா அவன் கூட கல்யாணம் யோசிக்கிறப்போ என்னால முடியலப்பா. அப்பா அப்படி பார்க்காதீங்கப்பா. அன்னைக்கு அவன் பொண்ணு பார்க்க போனப்ப நான் தடுத்தது அவனோட லைஃப் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். தப்புதான், நான் பண்ணது தப்புதான். சில சமயம் இந்த மாதிரி சிக்கல மாட்டிருக்க கூடாதுன்னு தோணுது. சில சமயம் இந்த படிப்புனால தானே மனசுக்குள்ள இவ்வளவு போராட்டம்னு நான் ஏன் படிச்சேன்னு தோணுது. குட் மார்னிங், ஹாப்பி வெட்டிங் டே. அப்பா கூப்பிடு. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் சீக்கிரமாவே போயிட்டாரு. சரி, என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் கொண்டு வரேன்னு சொல்லிருக்கேன். பாய்ஸ் ரெடி பண்ணி வை. ஓகே? ஏமா இப்படி உட்கார்ந்திருக்க? வாமா ஹாஸ்பிடல் போலாம். உடம்புக்கு ஒண்ணும் இல்லடி. இல்லம்மா, உடம்புக்கு ஒண்ணும் இல்லடி, மனசுதான். என்னம்மா ஆச்சு? என்னமா பண்ணுது? இல்லம்மா, நீ எனக்கு பயமா இருக்கு. ஏதோ தப்பா படுது. உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுப்பா. போடி. சைதாப்பேட்டையில பெரிய குடோன் பத்திட்டு எரியுதுமா. சார் ஃபயர் ஸ்பாட்ல இருக்காரு. சிந்தியா சீக்கிரம் போப்பா. Come on, come on! அங்க அங்க. ஓகே சார். லெஃப்ட்ல. எவாக்குவேட். பாலாறு வெள்ள. வாங்க. என்னங்க? அப்பா! ஏய் மலர், இங்க என்ன பண்ற? சித்தியா, கூட்டு போ. போங்க. இங்க. ஏய், கீழ ஃபயர் சோர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி நான் பாத்துக்கறேன். ஓகே சார். அம்மா, அழாதம்மா. டாக்டர்
டாக்டர் உன்னை எமோஷனல் ஆக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அம்மா எனக்கு நீயாவது வேணுமா? ப்ளீஸ் அழாத. நான் எனக்காக அழலடி. என் லைஃப் அவ்வளவுதான். ஓவர். இல்லம்மா, உனக்கு நான் இருக்கேம்மா. நான் அழுதுட்டு இருக்கிறது உனக்காக, அந்த பையனுக்காக. லைஃப் லாங் என் கையால சாப்பிட மாட்டேன்னு சொன்னவனி, அவனுக்காக எனக்கு கடைசி தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னவனி, நாளைக்கு எங்க அவன் மனசு அவன் பக்கம் திரும்பிடுமோங்கிற பயத்துல அழற. அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீயும் என்ன மாதிரியே ஆயிடுவியோங்கிற வேதனையில அழற. அம்மா, பாஸ்கர் தாம்மா வந்திருக்கா. அப்புறமா பேசலாமா? சிந்தியா, ஒரு நிமிஷம் மேல வாயேன். அம்மா, நான் வந்துடுறேம்மா, ப்ளீஸ். நாளைக்கு காலையில காரியம் பண்றதுக்கு ஐயர் வரேன்னு சொல்லிட்டாரு. மார்க்கெட் செலவு போக மிச்ச காசு இதுல இருக்கு. இப்போ என்ன அவசரம்? அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்ல. இல்ல சந்தியா, உன்னை ஏன் தனியா கூப்பிட்டேன்னா, உங்க அப்பாவோட சாவு உங்களை அள வச்சது. ஆனா என்னை யோசிக்க வச்சிருக்கு. ரிஸ்க் ஷாட் பண்ணி ஒரு ஃபைட்டர் அடிபட்டு சாகும்போது ச்சே கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டானேன்னு தான் தோணிருக்கு. அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்குன்னு இந்த புத்திக்கு தோணுதே இல்லை. ஆனா இப்போ உங்க அம்மாவை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு சந்தியா. ரிஸ்கை என் லைஃப்ல தான் எடுக்கணும் சந்தியா. உன் லைஃப்ல உனக்குள்ள காதல் வராதது இவ்வளவு நாள் வேதனையா இருந்தாலும் இப்ப எனக்கு அதான் ஆறுதலா இருக்கு. வேணாம் சந்தியா, இந்த காதல்லாம் வேணாம் சந்தியா. நீ நல்லா இருக்கணும் சந்தியா. இந்த ரிஸ்கான வேலையில இருக்கிறவங்களெல்லாம் நீ கல்யாணம் பண்ணிக்காத. இந்த கம்ப்யூட்டர் படிச்சவங்க, டாக்டர், இவங்கள யாரா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசி வரைக்கும் நீ சந்தோஷமா இருக்கணும் சந்தியா. அதான் எனக்கு வேணும்.